அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் ஆண்டவரை ஆராதித்து ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே, கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே, அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை, எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை, மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மனநிறைவோடு பணி செய்வேன், மனநிறைவோடு பணி செய்வேன், உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே
உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. பிரியமானவர்களே, தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்பதை. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, பவுல் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறதிலே மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவராக இருந்தார். மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவராக, வைராக்கியம் உடையவராக அவரை இருந்ததை இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. ஊழியம் செய்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்காக நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவருக்காக நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். எப்படி செய்ய விரும்புகிறோம்? நாம் பாடலை பாடினோம் அல்லவா? கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன் என்று. கோதுமை மணியானது தனித்திருக்கிறமாயானால் அது பலன் கொடுக்காது. இந்த சத்தியத்தை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு கோதுமை மணி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கோதுமை மணி பயிரிடப்படுகிற பொழுது அந்த மணியானது மரித்து போகும். அந்த மணியை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள இயலாது. ஆனால் அந்த ஒரு மணி மரித்து போகிறது நிமித்தம் பூமிக்குள்ளாக அது வேர்களை விட்டு அது அநேக நூற்றுக்கணக்கான மணிகளை அது தயார் செய்கிறதை தான் நாம் விவசாயத்திலே காண முடியும். அதுபோலதான் அந்த கோதுமை மணியானது அங்கே பயிரிடப்படவில்லை என்றால் அது தனித்திருக்கும். அதை கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது அநேக நூற்றுக்கணக்கான பயிர்களை உருவாக்க இயலாது. அது மாத்திரம் இருக்கும், அவ்வளவுதான். அதை அப்படியே வைத்திருந்தால் காலத்துக்கும் இருக்கும். ஒருவேளை காலம் செல்லுகிறது என்றால் அது பூச்சிகளாலே கூட அரித்து போடப்படுகிற ஒரு சூழ்நிலை வரலாம். நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தருக்காக நாம், ஆண்டவருக்காக நாம் ஓட முயற்சி எடுக்கிறோம். இயேசுவுக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன், இயேசுவுக்காக நான் ஏதாவது செய்ய விரும்புகிறேன் என்று நாம் விருப்பம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? ஊழியத்தை செய்ய விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறோமா? பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்காக உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? என்ன வந்தாலும் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, நான் கர்த்தருக்காக என் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தம் என்று சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? இங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். இதுக்கு 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 20-23 வாசிக்கும் பொழுது, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பட்டணந்தோறும்
கட்டுகள், உபத்திரவங்கள் இருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் அறிவிக்க அதை நான் உணர்ந்திருக்கிறேன். இதுல பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறார். ஆகிலும் கூட அவர் எதை செய்கிறாராம் பாருங்கள், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க விரும்புகிறேன் என்கிறார். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க விரும்புகிறேன் என்கிறார். பிரியமான சகோதரனே, நாம் இன்றைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறோம். எப்படி ஊழியம் செய்ய விரும்புகிறோம்? என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமுமே இருக்கக்கூடாதுங்க, என் ஊழியத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாதுங்க, என்னுடைய வழியில் எந்த கஷ்டமே இல்லாதபடிக்கு நான் ஊழியம் செய்யணும். நல்லது, தவறல்ல. கஷ்டம் இல்லாமல் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது நல்லது தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார். கஷ்டமில்லாத ஊழியமே கிடையாதுங்க. அன்பு சகோதரா, சகோதரி, கஷ்டத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் பார்த்து கொள்வார். தைரியமாய் நாம் முன் செல்வோம். ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையிலே யாவற்றையும் செய்து முடியும். அவருக்காக நாம் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன். தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறாரே, அவருக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆமா ஆண்டவரே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே உம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி இருக்கிறீங்கப்பா. தகப்பனே, நான் அவைகளை மறந்து போய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறேன். ஆகிலும் எனக்கு ஒரு கஷ்டமும் வந்து விடக்கூடாது, ஒரு நஷ்டமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று நினைக்கிறேன். எத்தனையோ பரிசுத்தவான்கள் எத்தனையோ இழப்புகளுக்கு மத்தியில், எத்தனையோ நோயின் கொடூரங்களுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில், எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தி வருகிறாங்க. நாம் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னையும் பயன்படுத்துங்கப்பா, என்னையும் உமக்கு பிரயோஜனமாக பயன்படுத்துங்கப்பா. நானும் கோதுமை மணி போல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அநேக ஆண்டவரே மணிகளை உருவாக்குகிறவர்களாக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவர் அப்படியே உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறேன் அப்பா. உமக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ உதவி செய்யும். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய முயற்சி எடுங்கள். முடிந்த வரையில் இந்த காணொலியை பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.